நம்ம கிச்சன்ல இருக்கக்கூடிய 3 வில்லனை பத்தி பேசுறேன்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. ஒரு வில்லனை பத்தி நம்ம ஆல்ரெடி போன வீடியோல பேசியிருந்தோம். அதுதான் ஒயிட் சுகர். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஒயிட் சுகர் மேல அது ஒயிட் ஆக்குறதுக்காக சல்ஃபர் தூவி ப்ளீச் பண்றாங்க, விச் இஸ் வெரி பாய்சனஸ் அண்ட் அது நமக்கு தேவையில்லை. ஸோ அந்த வில்லனை தூக்கி போட்டுட்டு அதுக்கு பதில் ஆல்டர்னேட்டிவ்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணலாம்? டேட்ஸ் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ரேசன்ஸ், உலர்ந்த திராட்சை அதை யூஸ் பண்ணலாம். அது இல்லாம நாட்டு சர்க்கரை, பனம் சர்க்கரை, பனங்கல்கண்டு, பனவெல்லம், இந்த பனைமரத்துல இருந்து கிடைக்கக்கூடிய ஸ்வீட்னர்ஸ் எல்லாம் ரொம்ப ஹெல்தி. ரெண்டாவதா நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டிய விஷயம் வந்துட்டு சால்ட். நம்ம யூஸ் பண்ற தூள் உப்பு. ஏன்னா நம்மளோட பாரம்பரிய உப்பு வந்துட்டு கல் உப்பு தாங்க. கடல்ல இருந்து பிரிச்சு எடுத்த கல் உப்புல வந்துட்டு 94% ஆஃப் சோடியம் குளோரைட், மெக்னீசியம், மினரல்ஸ் அண்ட் கால்சியம் இதை எடுத்து ப்ராசஸ் பண்ணி அயோடைஸ்டா பண்ணி சோடியம் குளோரைடு வந்துட்டு 96% பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுல வந்துட்டு நம்மளுக்கு வெறும் சோடியம் குளோரைடு மட்டும்தான் இருக்கும். பட் இந்த மினரல்ஸ், கால்சியம் அண்ட் மெக்னீசியம் இது எதுவுமே இருக்காது. இதெல்லாம் நம்ம உடம்புக்கு ரொம்ப தேவையானது. நம்ம யோசிச்சு பார்த்தா உப்பு அப்படின்றது நம்ம லைஃப்ல நம்மளால மிஸ் பண்ண முடியாத ஒரு விஷயம் இல்லைங்களா? ரொம்ப கம்மியான ஒரு குவான்டிட்டியில எடுத்துட்டாலும் நம்மளோட எவ்ரி மீல் ஆஃப் ஆர் லைஃப் இதுல வந்துட்டு உப்பு அப்படின்றது இருந்துட்டே இருக்கும். ஸோ நம்ம கிட்ட இருந்து பிரிக்க முடியாத ஒரு விஷயம் நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா அது எந்த அளவுக்கு ஒரு கேர்ஃபுல்லா நம்ம அதை சூஸ் பண்ணி யூஸ். இப்போ தூள் உப்புல வந்துட்டு அந்த கால்சியம் எல்லாம் இல்லாததுனால நிறைய பேர் வந்துட்டு ஆல்டர்னேட்டிவா பிங்க் சால்ட் யூஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க. கண்டிப்பா அதெல்லாம் யூஸ் பண்ணலாங்க. பட் ஒன்ஸ் இன் அ வைல் அதெல்லாம் டெஃபினெட்லி ஓகே. பட் நம்மளோட ரெகுலரா நம்ம யூஸ் பண்றதுக்கு கல் உப்பு தான் ஒரு சிறந்த உப்பு. அதை நம்ம வாங்கி லைட்டா வறுத்துட்டு யூஸ் பண்ணோமா, இல்ல நம்மளுக்கு பொடி உப்பு தான் யூஸ் பண்றது கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னா அதை வாங்கி லைட்டா ரோஸ்ட் பண்ணிட்டு நம்ம பவுடர் பண்ணி வச்சுட்டாக்கா நமக்கு கன்வீனியன்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். அண்ட் இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் தேர்ட் இது தெரிஞ்சுக்க பார்ட் 2 வீடியோவை பாருங்க.